மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு தி சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். அயோத்தி ராமர் சொல்லுங்க. அயோத்தி ராமர் கோயில் சிறப்பு அப்படிங்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டிருக்கு. இந்த சூழலில் பிரதமர் 3 நாட்கள் இங்கே இருந்து தமிழகத்தில் இருந்து முடிச்சு அடுத்த நாளே அயோத்தி போறாரு. இது எந்த அளவுக்கு முக்கியத்துவமான ஒரு பயணம் தான்? ராமபிரான் தமிழகத்திலே அவர் ஒரு முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழகத்தையோடு தொடர்பு படுத்தக்கூடியது. அவருடைய குலதெய்வம் ஸ்ரீரங்கநாதர். இன்று காலையிலே பிரதமர் ஸ்ரீரங்கநாதரை தரிசிக்கிறார். அதற்கு பின்பாக ராமேஸ்வரம் செல்கிறார். இலங்கையிலே போரில் வெற்றி பெற்றதற்கு பின்பாக சீதா பிராட்டியுடன் சேர்ந்து சிவனை வழிபட்ட இடம் ராமேஸ்வரம். ஒரு வெற்றிக்கு பின்பாக ராமேஸ்வரத்திலே ராமர் பூஜை செய்த இடத்திலே பிரதமர் அங்கு செல்வதும் வழிபாடு செய்வதும், இன்று அவர் சுமார் ஒரு 50 பேருடன் அமர்ந்து கம்பராமாயணத்தை அங்கு உட்கார்ந்து கேட்கிறார். அந்த கம்பராமாயணம் அங்கு வாசிக்கப்படுகிறது. இன்னும் பல்வேறு மொழிகளில் கூட ராமாயணம் வாசிக்கப்படுவது உட்கார்ந்து கேட்கிறார். ஆக இது பாரம்பரியமாக வரலாற்று ரீதியாக கலாச்சார ரீதியாக இருக்கின்ற பிணைப்பு. அயோத்தி ஸ்ரீராமருக்கும் தமிழகத்திற்கும் இருக்கின்ற பிணைப்பு என்பது மிக மிக நெருக்கமானது. அந்த வகையிலே ஸ்ரீராமர் தொடர்பு இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் தமிழகம் முழுக்க இருந்தாலும் கூட அதில் முக்கியமான இடங்களுக்கெல்லாம் பிரதமர் சென்று அதற்கு பின்பாக அயோத்தியிலே ஸ்ரீராமருடைய பிராண பிரதிஷ்டா அந்த நிகழ்விலே ஈடுபடுவது என்பது மிகவும் பொருத்தமானது. அது தமிழகத்திற்கும் கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாக நாங்கள் பார்க்கிறோம். கடந்த 10 நாட்களாக விரதம் இருந்து நாட்டினுடைய பிரதமர் அவருடைய எந்த பணிகளிலேயும் தொய்வில்லாமல், நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாராஷ்டிராவில் 2, அதுக்கப்புறம் பெங்களூரு, அதுக்கப்புறம் சென்னை என்று தொடர்ச்சியாக அவருடைய பிரதமர் பணிகளில் எந்த இடத்திலேயும் குறைவில்லாமல் செய்து கொண்டு, அதே சமயம் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய நிகழ்விற்கு ராமர் பிரான் தொடர்புடைய இடங்களுக்கும் வருவது என்பது தமிழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக பெருமையாக பார்க்கிறோம். மழை வெள்ள பாதிப்புகளுக்கு வராத பிரதமர் கடந்த 3 நாட்களாக, அந்த 3 நாட்கள் அவருக்கு தமிழ்நாட்டில் நிகழ்ச்சி இருக்குது. திமுகவுடன் ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? எந்த எதிர்கட்சி குற்றச்சாட்டு? அதிமுக முன்னாள் ஜெயக்குமார் அமைச்சர். அதாவது ஒரு தேசிய அளவிலான நிகழ்வு, மாநில அரசு தான் அதை முன்னெடுத்து செய்யணும். அந்த வகையில் ஒரு அரசு நிகழ்ச்சியில் மாநிலத்தினுடைய முதல்வரும் பிரதமரும் கலந்து கொள்வது என்பது சாதாரணமாக நடக்கிறது தான். இதில் கூட்டணி அப்படிங்கிறதோட பொருத்தி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா எங்களுக்கு தெரியல. 2வது, மழை வெள்ளம் இவருக்கு எல்லாமே தேவையான உதவிகளை பிரதமர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். வெள்ள பாதிப்புகளுக்கு நீங்கள் உடனடியாக அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. உடனடியாக கொடுக்க வேண்டிய தொகையும் பிரதமர் கொடுத்துருக்காரு. இது ஒரு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. அதற்காக ஸ்ரீராமர் தொடர்பு இருக்கக்கூடிய இடங்களுக்கு தானே வந்திருக்காரு. தமிழ்நாட்டுக்கு அது பெருமை தானே. அதனால் கொடுக்க வேண்டிய அக்கறையை தமிழகத்திற்கு கொடுக்கிறார், கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கிறார். அதே சமயம் ராமபிரானுக்கு அயோத்தியிலே கோயில் கட்டுகின்ற பொழுது தமிழகத்திலிருந்து பல்வேறு விஷயங்கள் அங்கே நெருக்கமாக இருப்பதற்கான அந்த அந்த பெருமிதமான அடையாளங்களோடு அவர் செல்வது என்பது தமிழகத்திற்கு கூடுதல் சிறப்பு. தேர்தலை மையப்படுத்தி தான் ராமர் கோவில் அவசர கதியில் தேசிய அளவில் கட்சிகள் ஒரு கருத்து. அதாவது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததற்கு பின்பாக அதற்காக ஒரு கமிட்டி நீதிமன்றமே அமைத்து அந்த கமிட்டி அவர்கள் ரொம்ப வேகமாக வேலை பண்ணியிருக்காங்க. இதில் அரசாங்கத்தோட பங்கு அப்படிங்கிறது எதுவும் இல்லை. அரசாங்கம் ஒரு மாநில அரசு அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ வரைபடத்தில் உடனடியாக அவங்களுக்கு அனுமதி கொடுக்கறது, மற்ற உதவி பண்ணுவாங்க. ஆனால் முழுக்க முழுக்க இதனுடைய நிர்மாண் கமிட்டி இவங்க ரொம்ப வேகமாக வேலை பண்ணியிருக்காங்க. அதற்கான தருணம் வந்துவிட்டது. அதனால எல்லாத்தையும் எலெக்ஷனோட பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வருஷம் முழுக்க எலெக்ஷன் வந்துட்டே இருக்குது. இதுவே இன்னும் 3 மாசத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா 5 மாநில தேர்தல் வருது, அதுக்காக பண்ணீங்களான்னு கேட்பாங்க. இப்ப பண்ணா அது பாராளுமன்ற தேர்தலாம்பாங்க. அதனால இந்த நாட்டில் தேர்தல் நடக்காத வருஷம்னு ஏதாவது இருக்கா? உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் ராமர் பிரதிஷ்டைக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் அந்த மாதிரி அறிவிப்புகள் எதிர்பார்க்கலாமா? உங்களுடைய கோரிக்கை. தமிழகத்தில் அந்த மாதிரி அறிவிப்பு வந்தால் அதை நாங்கள் வரவேற்போம், சந்தோஷமா கொண்டாடுவோம். ஏனென்றால் ராமபிரான் தொடர்பு இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள், முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் இருப்பது தமிழகத்திலே. அப்படி இருக்கின்ற பொழுது தமிழகத்திற்கும் அந்த விடுமுறை அறிவித்தால் இங்கு இருக்கக்கூடிய ராம பக்தர்கள் மட்டுமல்ல, நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு கலாச்சார பண்பாட்டு சின்னம் நாட்டிலே எழுகின்ற பொழுது அது தமிழகத்திற்கும் சேர்ந்து எங்களுடைய பங்களிப்பை செய்தோம் என்கின்ற வகையில் இருக்கும். அதனால் மாநிலத்தினுடைய முதல்வர்
அவர் கோயிலுக்கு போகாமல் இருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போகிறவங்கள நான் யாரும் தடுக்கிறதில்ல, கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறவங்களுக்கு நாங்கள் எந்த இடையூறும் பண்ணுறதில்லைங்கிறாங்க. அதனால் பெரும்பான்மையான மக்கள் வணங்குகின்ற ஸ்ரீ ராமபிரானுடைய இந்த முக்கியமான நாளில் அவர் விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதே போல திமுக எம்எல்ஏவனுடைய வீட்டில் ஒரு பட்டியலினத்தை சார்ந்த பெண்மணி அவருக்கு ஒரு மிகப்பெரிய கொடுமை நடந்ததாக அறிவித்திருக்கிறார். அதை சொல்லியிருக்காரு, எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த எஃப்ஐஆர் கண் துடைப்பு எஃப்ஐஆராக இருக்கக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து அரசியல் கட்சிகள் பேசி சமூக வலைத்தளங்களில் பேசி அதற்கு பின்பாக ஏதோ போனால் போகிறது என்று ஒரு எஃப்ஐஆரை பதிவு செய்தது போல இருக்கிறது. ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு கருத்து போட்டதுக்கு வெடி அரெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த அரசு இவ்வளவு பெரிய ஒரு துன்பம் ஒரு பழங்குடியின பட்டியலினத்தை சேர்ந்த பெண்ணுக்கு நடந்ததற்கு பின்பாக அது வெறுமனே எஃப்ஐஆரோட நிறுத்தாம தொடர்ச்சியாக அந்த வழக்கினை விசாரித்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இது ஆளுகின்ற கட்சியினுடைய எம்எல்ஏ அப்படிங்கிறதால மென்மையான அணுகுமுறையோடு இருக்கிறதோ என்கின்ற சந்தேகம் வருகிறது. உடனடியாக எஃப்ஐஆரை தொடர்ந்து மேற்கொண்டு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் இந்த நேரத்தில் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.